சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை கரோகரா. இன்றைய அன்னதானம் மிஸ்டர் பாபு சிவராஜா அவர்களுடைய 49வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க அக்கா கொடுக்குறாங்க. மிஸ்டர் பாபு சிவராஜா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். மிஸ்டர் பாபு சிவராஜா அவருடைய பிறந்த நாள் வாழ வளமுடன் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. இன்றைய அன்னதானம் பாபு சிவராஜா அவர்களுடைய 49வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுக்குரிய பாபு சிவராஜா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையினரால பல்லாண்டு காலம் இருளி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால்தான் எப்பொழுதும் அன்னதானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக ஜோதிடத்தில் காணப்படுகிறது. மனிதன் எப்பொழுதும் அது ஆடை ஆபரணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எது கொடுத்தாலும் மனிதனுக்கு போதும் என்ற ஒரு மனம் கண்டிப்பாக வரவே வராது. இது இல்லைனாலும் 100 வீடு இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு 120வது வீடு கட்டணும். அதனால தான் இப்போ ஒரு வீட்டில் தான் தூங்க போகிற மனிதனாக இருந்தாலும் சுற்றி அந்த பேராசை என்பது இதெல்லாம் மனிதனுக்கு எப்பொழுதும் இதில் ஒரு நிறைவு ஏற்படாது. அதுபோல் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் பல தொழில்கள் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அன்னதானத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் பார்த்தீர்கள் என்றால், கொஞ்சம் வயிறு ஒரு மனிதனுக்கு நிரம்பி விட்ட பிறகு அவனுக்கு அங்கே பசியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அதாவது 4 நாள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாக உணவு கொடுத்தீர்கள் என்றால் அவன் கடன் முதல்ல சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அந்த சாப்பிட்டு அந்த வயிறு நிறைந்தவுடன் அந்த வயிற்றுக்கு மேல் வரக்கூடிய உணவுகள் அவனுக்கு செரிக்காது. அவன் உடனே போதும் என்று சொல்லக்கூடியது மனிதன் திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருப்பதென்றால் அது மனிதனுடைய உணவு தான். அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கிடைத்து விட்டால் அந்த பசிக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் முழுவதுமாக இந்த உலகத்தில் திருப்தி அடைந்து அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் என்பது பார்த்தீர்கள் என்றால் பசி ஆறுவது தான். அதனால்தான் அந்த அன்னதானத்தில் மிக மிக தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் எல்லா கோயில்களும் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் சத்திரம் இருக்கும். எந்த இடத்திலும் பெரிய பெரிய மனிதர்கள் வாழக்கூடிய வீடுகளில், பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் அந்த அன்னதானங்கள் 24 மணி நேரம் கூட எப்பொழுதும் சத்திரங்களில் அன்னதானங்கள் சுட சுட கிடைக்கப்பட்டிருந்த காலத்திலெல்லாம் மன்னர்கள் ஆட்சி காலத்திலெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த அன்னதானத்திற்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, அரிசி வாங்கி கொடுப்பது, பருப்பு வாங்கி கொடுப்பது, எண்ணெய் வாங்கி கொடுப்பது, முடியாதவர்கள் நம்மளால் முடிந்து உப்பு வாங்கி கொடுத்தாலும் போதும். அன்னதானத்தில் எது கலக்கிறார்களோ கடுகு வாங்கி கொடுத்தாலும் போதும். அதாவது உளுந்து பருப்பு வாங்கி கொடுத்தாலும், எது வாங்கி கொடுத்தாலும், அல்லது விறகு கட்டை வாங்கி கொடுத்தாலும் சரி. இப்பொழுது கேஸ் என்று உடனே ஹைடெக்கு போய்விடாதீர்கள். கேஸ் வாங்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்னதானம் நடைபெறக்கூடிய இடத்தில் உங்களுடைய பங்கு இல்லை என்றால், என்னால் உதவியெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் பரிமாறுவதற்காக செய்யுங்கள். அந்த புண்ணியம் இந்த உலகத்தில் உங்களை உங்கள் தலைமுறைக்கு பாதுகாக்கும் என்பதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால்தான் எப்பொழுதும் அன்னதானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக ஜோதிடத்தில் காணப்படுகிறது. நல்ல வளமும் சிவராஜா 49 என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நமச்சிவாய். சிறப்பாக இருப்பாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய்.
நைனா இன்னைக்கு வந்து பெரிய அன்னதானம் இல்லாமல் ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க. குழந்தை வந்து வருஷம் கொடுப்பாங்க. ரியாஸ்ரீ குழந்தைக்கு பிறந்த நாள், அதனால் இன்றைக்கி 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ரியாஸ்ரீ பாப்பா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. வருஷம் அன்னதானம் கொடுக்குறாங்க. நமச்சிவாய. ரியாஸ்ரீ நமச்சிவாய. மேலும் ரியாஸ்ரீ வாழ்வோடு வாழணும். நமச்சிவாய. அடியார்களெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணோம். அவங்க குடும்பம் நல்ல சீர சிறப்பாக இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைபரா சார் ஓம் நம சிவாய. இன்றைக்கி பௌர்ணமி அதுவும் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக மழை, வெளியில் ஃபுல்லாக மழை அதுவுமா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. நம்ம புது இடம்ன்றதால யூபிஎஸ் கூட வாங்கி போடலை. ஃபுல்லாக எல்லாருமே இருட்டிலே சாப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஹோட்டல் வச்சுக்கிறவங்க, கடை வச்சுக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இருட்டிலே இருக்காங்க. ஃபுல்லாக இருட்டில் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். இல்லை அவங்க மொபைல் டார்ச் வச்சு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் யூபிஎஸ்ஸாவது வாங்கி போட்டிருப்போம். கரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராகவே கரண்ட் இல்லை. இந்த லைன் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை ஒரு 1 ஹவராகவே. இது கிராமம் இல்லை, கிராமம் சார்ந்த இடம் இல்லை. அதெல்லாம் மழை வேறு பெய்துட்ருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால ஈபிக்காரங்களும் போய் பார்க்க முடியல. லைன்மேனுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தோம். அவங்களும் சார் நான் மழை வந்துட்டுருக்கு, மழை விட்டவொடனே போய் ஃபீஸ் எதனா போயிருக்கான்னு பார்க்குறேன்றாங்க. ஓம் நம சிவாய. பௌர்ணமி அன்னதானம் கிட்டத்தட்ட நிறைய பக்தர்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க 1 டே ஃபுட் சர்வீஸில்.
ஓம் நம சிவாய இறைவா. பௌர்ணமி எப்படி இருக்கு மக்கள் வரைக்கும் ஒரு மேற்கொள்ள பௌர்ணமி அன்னதானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பான்சருக்கும் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இலை போடு சின்ன பையன் இலை போடுங்க. சிந்தனை இது இன்னைக்கு சாப்பிடுங்க. நான் வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. சில போடு தண்ணி மட்டும். சின்ன பையன் ஸ்கூல் போனவனுங்க. அதனால இங்கே சாப்பிட்டு போங்களா? சாப்பாடு சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கு. சரி நல்ல ஆத்மா அது ரொம்ப சந்தோஷம். ஓம் நம சிவாய. நான் நல்லா மதியம் போடுற அன்னதானத்தை இன்னைக்கு ஈவினிங்காக மாற்றினாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க. அவங்களுக்கு அந்த இடம் தெரியணும். நம்ம வீடியோவில் போடுறோம். அந்த சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அது நம்ம உங்களுக்காக தான் இந்த நைட்டில் போடுறது. இன்னைக்கு இந்த வாட்டி அடுத்த வாட்டிலேருந்து 10 தான் போடுவோம். இந்த ஓப்பனிங் டேஸில் மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் இருக்காது. இடத்த மட்டும் சரி இடத்த மட்டும் பார்த்து வரணும் தான் இந்த ஒரு உள்ள போய் ஒரு பார்த்து ரொம்ப பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் பார்ப்போம் சொல்லியிருக்கீங்க. வீட்டில் வந்து கூட நிறைய பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அது கடைசி நேரத்தில் அது ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. உள்ள ரொம்ப நன்றி. அண்ணா உங்களுக்கு உங்க பையன் வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மழை வந்து பார்த்து பத்திரமா போங்க. மழை விடவே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாங்கக்கா பத்திரம் போயிட்டாங்க. Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमे निमित्तवरहते वेरुपाय अरुणाचल अழகு சுந்தரம் போல அபிநமாயிருக்கோம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीपं अहदुहै शिवय अमृतगन्धुः अरुणाचल अखिलं पठितिடும் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडितं पुनये निमित्ताय हिनियारिडुवार अरुणाचल ीमिरुम मण्डलि पेरिदरु चोदिवो इदुवो उनगरु अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उनये मातृ ओरादुलतिने मुरुदियरिरुपाय अरुणाचल குருசுமுத்துளம்பிடமுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல